இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள புழுக்குணாவை குளம். இதனுடைய நீர் கொள்ளளவு 32 அடி. இதிலே 5 வான்கதவுகள் இருக்கின்றது. நீர்நிலைகள் நிறைகின்ற போது இந்த வான்கதவுகளை திறந்து விடுவார்கள். 5 வான்கதவுகள் இருக்கின்றது. இந்த குளம் அமைவிடம் மட்டக்களப்பு கிழக்கு பகுதியில் உள்ள படுவாங்கரையிலே உள்ள தாந்தாமலைக்கு பின்னாலே தான் இது அமைந்து இருக்கின்றது. இதற்கு முன்னால் ஒரு குளம் இருக்கின்றது, கங்காணியார் குளம். அந்த கங்காணியார் குளத்திலிருந்து ஒரு 500 மீட்டர் பக்கத்துக்கு வந்தால் இந்த புழுக்குணாவை குளத்தை வந்து சேரலாம். இதற்குள் நிறைய கற்கள் இருக்கின்றது. இது நாகர் இனத்தைச் சேர்ந்த சோதையர் என்கின்ற ஒரு இனம் இருந்தது. அவர் ஆதி தமிழர்களுடைய நாகர் இனம். அவர்கள் மிகவும் பலசாலியானவர்கள். 6 அடி உயரத்துக்கு மேல் வளரக்கூடியவர்கள். அவர்கள் மிகவும் பலசாலிகளாக இருந்தபடியால்தான் இந்த கற்களை தூக்கி வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு பார்த்தால் தெரியும், இந்த பகுதியிலே உள்ள இடம் எல்லாம் சோதையர்கள் என்ற இனத்தால் இந்த கற்களை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் ஒரு பழமை வாய்ந்த குளமாக இருக்கின்றது. இதனுடைய புனருத்தானம் ஒரு 91ஆம் ஆண்டு செய்திருக்கின்றார்கள். இதற்கு முதல் இந்த அளவுக்கு உயரமாக இருக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 28 அடி உயரம் இருக்கின்றது. இப்போது இதனுடைய நீர் கொள்ளளவு 32 அடி. எனவே இந்த குளத்தையும் நீங்கள் சுற்றுலாத்தலமாக பார்க்கக்கூடிய இடம் இருக்கின்றது. இதற்கும் நீங்கள் 5 மணிக்கு முதல் வர வேண்டும். ஏனென்றால் யானைகளின் தொல்லை அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த சுற்றுலாத்தலத்தை நீங்கள் அமைதியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. நீர்நிலைகள் நிறைந்திருக்கின்ற நேரத்தில் தான் இதிலே குளிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், முன்னீச்சல் குளத்திலே செயற்கையாக சீமெந்து கற்களால் அந்த நீர் மடிந்தோடும் பகுதியை கட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இயற்கையாக கற்கள் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும், கற்கள் இயற்கையாக அமைந்திருக்கின்றது. இந்த 2 மலத்து குன்றுகளும் ஒரே மலையாக இருந்திருக்கு. இந்த பகுதி ராவணன்பட்டு போல இருக்குது. இந்த பகுதி இதே இதில் இருந்திருக்கு. பாருங்க, வடியா பார்த்தா விளங்கும். இந்த பகுதி இதில் இருந்திருக்கு. இது 2ம் ஒரே இதாக இருந்திருக்கு. சில நேரங்களில் நில அதிர்வுகளில் இது புழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. வெப்பம் கூடுதலாக இருக்கிற நேரங்களில் இது புழக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. எனவே இதுவும் மிகவும் சிறந்த ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தின் சுற்றுலாத்தலம் என்று கூறி விடைபெறுகின்றேன். என்றும் அன்புடன் நான். நன்றி, வணக்கம்.